கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய முயற்சியினால நம்முடைய சாமர்த்தியத்தினால எதையுமே நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையுமா இருக்கிறது. ஆமென். 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் ஒரு தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கை நமக்கு அவசியம். தேவ பக்தி நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மை நிரப்பி மேன்மைப்படுத்தி செழிப்பாகி விசேஷித்தவர்களாக நம்மை மாற்றுகிறார். மாத்திரமல்ல, இனிவரும் ஜீவனுக்கும் மறுமைக்கும் அக்கறை நாட்டில் கனான் தேசத்தில் பரலோக மாளிகையில் நாம் தங்கும் நாட்களுக்கும் இப்பொழுது நமக்குள் காணப்படுகிற தேவபக்தி நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நித்திய வாழ்க்கையை நமக்கு அளிக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை சரீர முயற்சியிலே திருப்தி கண்டு விடாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பக்தியிலே வளர்ந்து பெருக இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். பிரயோஜனமுள்ள ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கைக்கு பிரதான ஸ்தானம் கொடுப்போம். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். கலங்காதிருங்கள். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் சரீர பிரகாரமான முயற்சியிலே திருப்திப்பட்டு வாழ்ந்து விடாதபடி இம்மையிலும் மறுமையிலும் தேவனோடு ஒப்புரவாகி வாழ, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ, தேவ பக்தியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவ பக்தியாய் வாழ வேண்டிய கிருபை பெருகி இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.